நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு 2014 பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட ராஜர் கார்மன் ஆப்ரேஷன் ராஜ் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ சோனி பிக்சர்ஸ் யூடியூப் சேனல்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவான மேக்ஸ் வந்துட்டு அமெரிக்கன் மிலிட்டரியில பாத்தீங்கன்னா ஒரு கேப்டனா இருக்காரு. ஒரு டெரரிஸ்ட் கும்பல பாத்தீங்கன்னா உயிரோடு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இருந்தாலுமே தவறுதலா அங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. இதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெரரிஸ்ட் கும்பலுடைய தலைவன் பாத்தீங்கன்னா இந்த மிலிட்டரி ஆபரேஷன் செஞ்ச ஜெனரலுடைய பொண்ணை பாத்தீங்கன்னா கடத்தி கொண்டு போயிடுறான். ஸோ இதுக்கப்புறம் தன்னுடைய லவ்வரை எப்படியாவது காப்பாத்தியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்தோட ஹீரோவான மேக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டீமை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஆக்சுவலா இந்த படத்துல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கன் ஃபைட்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதுலயும் மெயினா ஒரு நபருடைய தலையை பாத்தீங்கன்னா அப்படியே வெட்டுவாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா கன் ஃபைட்டிங் சீக்வன்ஸோட கலந்த வார் மோடில் தான் கொண்டு போவாங்க. ஸோ அதுவுமே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த படத்துடைய ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பார்த்தீங்கன்னா பழசு தான். இருந்தாலுமே படத்தில் வரக்கூடிய அந்த கன் ஃபைட்டிங் சீக்வன்ஸுக்காகவே இந்த படத்தை ஒன் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு.